நடிகர் மதன் பாபு அவர்கள் காலமானதுக்கு பிறகு அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களும் அவரை பற்றி சில சோகமான சம்பவங்களும் சோசியல் மீடியாவில் வெளியாகி பகிரப்பட்டு வேலை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகர் மதன் பாபு அவர்கள் அவருடைய வீட்டு பீரலில் ஒரு சில பொருட்களை வச்சுருந்ததாகவும் அதை அவருடைய குடும்பத்தார்கள் பார்த்துருக்காங்க. அந்த பீரலில் அப்படி என்ன பொருட்கள் இருந்துச்சுங்கிறத முழு தகவலையும் இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பு திறமையின் மூலமாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதன் மதன் பாபு அவர்கள் தான் நடித்த முக்கிய கதாபாத்திரம் மூலம் தன்னுடைய சிரிப்பையை அடையாளமாகவும் தனி முத்திரையாகவும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொடுத்தவர் தான் மதன் பாபு அவர்கள். குறிப்பாக வடிவேலுடன் ஃப்ரெண்ட்ஸ், கிரி, காமராஜ் போன்ற படங்களில் அவர் நடித்த காட்சிகள்லாம் மிகவும் பிரபலமானவை. மதன் பாபு என்றாலே நினைவு கூறுவது அவருடைய தனித்துவமான சிரிப்பு மட்டும்தான். தமிழ் சினிமாவில் சிரிப்பின் மூலம் பிரபலமானவங்க 2 பேர். அதில் ஒன்று குமரிமுத்து, மற்றொருவர் மதன் பாபு அவர்கள். மதன் பாபு அவருடைய இயற்பேர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு இதே பேரில் ஒரு மாமா இருக்காராம். அதனால் குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் இவரை மதன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவருக்கு பாபு அப்படிங்கிற தம்பி இருக்காருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இசைக்குழுக்கு தான் மதன் பாபுன்னு பேர் வச்சுருக்காங்க. பின்னால் அதுவே இவருடைய பெயராகவும் மாறிடுச்சு. மதன் பாபு அவர்கள் சின்ன வயசுலே பாக்ஸிங், கோல் சண்டை, பானா, சூரியகத்தி என பல அரிய வகை கலைகளையும் கற்றுக்கிட்டு இருக்காரு. மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரையில் ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் மதன் பாபு அவர்கள் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இசையில் ஆர்வம் கொண்ட மதன் பாபு அவர்கள் கிடார், மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளாம் கற்றுக்கிட்டு கற்றலில் ஆர்வம் மிகுதியால் புதுசாக எதையாவது கற்றுக்கிட்டே இருப்பாராம். மதன் பாபு அவர்கள் தூர்தர்ஷன் சேனலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கிட்டார் வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி பல மேடை நாடகங்களிலும் சீரியல்களிலும் கிட்டார் வாசிச்சிருக்காரு. மதன் பாபு அவர்கள் இறந்து 3 நாள் ஆன நிலையில் இப்போ அவங்க வீட்டை சுத்தப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவருடைய பீரலையும் திறந்து பார்த்துருக்காங்க. அதாவது மதன் பாபு அவர்கள் தன்னுடைய பீரலை யாரையுமே திறக்கூட மாட்டாராம். அவருடைய பீரலுடைய சாவியை அவர் தான் வச்சுக்குவாராம். சொல்லப்போனால் அவருடைய மனைவியை கூட அவருடைய பீரலை திறக்கூட மாட்டாராம். இப்போ பீரலை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு சில பொருட்கள்லாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் அவங்க குடும்பத்தார்கள் பார்த்து ரொம்பவே சுகத்தோட பார்த்துருக்காங்க. அதாவது மதன் பாபுடைய பீரலை பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவி திருமணத்தை போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு, அதேமாரி அவங்க குழந்தைகளுடைய பர்த்டே செலிப்ரேஷன் போட்டாக்கள், அது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கிய பல அவார்டுகள், தான் இல்லைன்னாலும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சுருந்தாராம். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்திலும் ரொம்பவே சுகத்தோட கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க. இந்த செய்தி வெளியானதுக்கும் பலரும் மதன் பாபுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலில் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. எங்களுடைய சிறப்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2.2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.